ஹாய் வணக்கம். கோடை காலங்கள்ல நமக்கு தாகம் அதிகமாக எடுக்கும். இதற்கு உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறதுதான் காரணம். இந்த நீர்சத்து குறைபாட்டை ஈடு செய்யறதுக்காக தண்ணீர், பழச்சாறு, மோர், சர்பத்து இப்படி ஏதாவது குடிப்போம். இதான் நம்மளுடைய வழக்கம். இயற்கை கோடை காலத்திற்குன்னே நிறைய நீர்ச்சத்துள்ள பழங்களை கொடுத்திருக்கு. அந்த வரிசையில கிர்னி பழமும் முக்கியமானது. இந்த கிர்னி பழத்தினுடைய வரலாறு என்ன, இதனுடைய சிறப்புகள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? நான் இப்ப இருக்கிறது ஒரு கிர்னி பழ தோட்டத்துக்குள்ள. கிர்னி படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். குக்கிமிஸ் அப்படிங்கக்கூடிய தாவர இனத்தை சேர்ந்தது. குக்கிமிஸ் மெலோ அப்படிங்கிறது தான் இதனுடைய தாவரவியல் பெயர். இதுல நீர்ச்சத்து தான் அதிகம். அதாவது 60% நீர்ச்சத்து இருக்கு. கோடை காலத்துல நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நீர் இழப்பை இந்த பழம் சரி செய்யும். அதே போல நீர்க்கடுப்புக்கும் மலச்சிக்கலுக்கும் இந்த பழம் ரொம்பவே நல்லது. சரி, இந்த கிர்னியினுடைய பூர்வீகம் எது? கிர்னி பழத்தின் பூர்வீகமாக கருதப்படுவது பண்டைய பாரசீகம் தான். பாரசீகத்திலிருந்து ஆர்மேனியாவுக்கும் இந்தியாவுக்கும் கிர்னி பரவி இருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. ஆர்மேனியா தான் கிர்னியின் தாயகம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். பாரசீகத்திலிருந்து ஆர்மேனியா வழியாக மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கும் எகிப்திற்கும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே கிர்னியின் பரவல் நடந்திருக்கலாம் என்பது பொதுவான கருத்து. கிமு 2400 சேர்ந்த எகிப்தின் பழமையான ஓவியம் ஒன்றில் கிர்னி பழம் வரையப்பட்டுள்ளது. கிமு 2047 வாழ்ந்த சுமேரிய அரசனான உர்னமு தன்னுடைய தோட்டத்துல கிர்னி பழங்களை விளைவிச்சிருக்கிறாரு. பண்டைய சுமேரிய இதிகாசமான கில்காமெஷிலும் கிர்னி பழங்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுது. கிமு 15ஆம் நூற்றாண்டில் எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேலர்கள் அங்க கிர்னி பழங்களை சாப்பிட்டதாக பைபிள் மூலமாக நாம தெரிஞ்சுக்க முடியுது. பண்டைய அசிரியர்கள் விரும்பி உண்ட பழமாகவும் இந்த கிர்னி இருந்திருக்கு. கிமு 721 பாபிலோனிய அரசராக இருந்த 2ஆம் மர்துகா அப்லா இதினா தனது உணவுல தினமும் கிர்னி பழங்களை சேர்த்துக்கிட்டாராம். கிமு 3ஆம் நூற்றாண்டில் கிரேக்கர்கள் இந்த கிர்னி பழத்தை விரும்பி சாப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வரலாற்று தகவல்கள் எல்லாம் கிமுவிலேயே கிர்னி பழம் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத நமக்கு சொல்லுது. என்னோட இருக்கிறது திருமதி ஹரிணி அவர்கள். என்னமா பண்ண போறீங்க? மஸ்க்மெலன் பாயாசம் சார். மஸ்க்மெலன்ல பாயாசம் பண்ண போறீங்க இல்லையா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? கீ, சேமியா, மஸ்க்மெலன், சுகர், கேஷ்யூ, ரேசின்ஸ், கார்டமம் பவுடர், மில்க். இப்போ நம்ம கிர்னி பழத்துல பாயாசம் பண்ண போறோம் இல்லையா? அதுக்கு முதல்ல என்னமா பண்ண போறீங்க? சேமியாவை நெய்ல வறுத்துக்கணும் சார். ஒரு 3 ஸ்பூனுக்கு நம்ம நெய் சேர்த்துருக்கோம். சேமியா இது எவ்வளவுமா சேமியா? ஒரு 2 கைப்பிடி அளவு. ஒரு 2 கைப்பிடி அளவு. இது என்ன அளவுக்கு வறுத்து வரணும்? அது கோல்டன் ப்ரௌனா வரணும். சரி, இப்போ நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம கிர்னி பழத்தை ஆட் பண்ண போறோம். இதோட வேற ஏதாவது சேர்க்கணுமா? இப்போ தண்ணி சேர்க்கணும். ஒரு டம்ளர் தண்ணி. சரி, இது கொதிச்சு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 5 மினிட்ஸ் சார். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இல்லையா? ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்ல வெந்து வரதுக்காக டைம் கொடுக்க போறோம். கிபி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோமானிய தத்துவ ஞானியான பிளினி தி எல்டர் உருண்டையாக நல்ல மனத்துடன் மஞ்சள் நிறத்தில் தரையில் படர்ந்து கிடக்கும் பழம் அப்படின்னு கிர்னி பழத்தை பத்தி குறிப்பிட்டிருக்கிறார். கிபி 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளில் தொகுக்கப்பட்ட அப்பீசியஸ் என்ற ரோமானிய சமையல் குறிப்புகள் அடங்கிய புத்தகத்துல கிர்னி பழம் கொண்டு செய்யப்படும் பதார்த்தங்கள் இடம் பிடிச்சிருக்குது. பண்டைய சீன மருத்துவத்திலும் கிர்னி அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்குது. பண்டைய சீனாவின் அரண்மனை உணவில் கிர்னி மிக முக்கிய உணவாக இடம் பிடிச்சிருந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் ஆப்கானிஸ்தானுக்கு வந்த மார்கோ போலோ
அங்கு கிர்னி பழங்கள் விதவிதமான வடிவங்களில் வெட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்திருக்கிறாரு. உலகத்தின் மிகச்சிறந்த பழங்கள் அவை. அவற்றை துண்டு துண்டாக வெட்டி வெயிலில் காய வைத்துள்ளனர். அவை உலர்ந்த தேனை விட இனிமையான சுவைக்கு மாறும் போது அவற்றை சந்தைக்கு கொண்டு வந்து விற்கிறார்கள் அப்படின்னு அதனுடைய விற்பனை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு சேமியா நல்லா வெந்து வந்துருச்சா? வந்துருச்சு சார். வந்துருச்சு. ஓகே, இப்போ என்னமா சேர்க்கணும்? ஒரு டம்ளர் பால் ஊற்றணும் சார். இது ஊற்றணும், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பால் இதோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும் இல்லையா? கொதிக்க வரணும், அப்போ பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ நம்மளுக்கு பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஆமாம், கொதிச்சு வந்துருச்சு இல்லையா? இப்போ என்னமா சேர்க்க போறீங்க? சர்க்கரை சார். இது திதிப்பு பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா? இதுக்கு நடுவில் ஏதாவது பண்ண போறீங்களா? ஏலக்காய் தூள் போடணும் சார். ஏலக்காய் தூள். ஓகே, ஏலக்காய் சர்க்கரை போட்டு பொடி பண்ண. ஓகே, ஏலக்காயை சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அதை தான் சேர்க்க போறீங்க. ஆமாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சம். ஃப்ளேவருக்காக. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போறோம்? முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கணும் சார். கொஞ்சம் திராட்சை. நம்மளுக்கு கிர்னி பாயாசம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். ஓகே, கிர்னி பாயாசம் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். அந்த கிர்னியினுடைய சுவையும் அந்த மனமும் சேர்ந்தே இருக்கு. கிர்னி பாயாசம் கில்லி. கிர்னி பழத்தை வெளியில இருந்து பார்த்தா அது காயா பழமா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கிர்னி பழம் பழுத்துருச்சு அப்படின்னா லேசா நம்ம கீறி பார்த்தா நல்ல நறுமணம் வரும். அதுதான் கிர்னி பழம் பழுத்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இது காயா இருக்கும்போது எடை குறைவாக இருக்கும், பழுத்துருச்சுன்னா எடை அதிகமாக இருக்கும். இதுவும் பழம் பழுத்ததை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை தான். கிபி 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அரேபிய வியாபாரிகள் மூலமாகத்தான் கிர்னி பழ விதைகள் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கிபி 14ஆம் நூற்றாண்டில் இத்தாலியர்கள் அதிகம் விளைவிக்கும் பழமாக இந்த கிர்னி மாறியுள்ளது. 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரான்சின் அரசனாக இருந்த 8ஆம் சார்லஸ் தான் வட ஐரோப்பாவிலும் மத்திய ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த கிர்னியை பரவச் செய்தவர். வட அமெரிக்க கண்டத்தில் கிர்னி பரவ காரணமாக இருந்தவர் கொலம்பஸ் தான். 16-17ஆம் நூற்றாண்டில் தான் வட அமெரிக்க கண்டத்தில் பல இடங்களில் கிர்னி பரவியது. அதே சமயத்தில் தான் தென் அமெரிக்க கண்டத்திலும் இது பரவியது. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மஸ்க் மெலன் புட்டிங். மஸ்க் மெலன் புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன் பியூரி, மில்க்கு, ரைஸ் ஃப்ளாரு, சுகர். கார்னிஷ் பண்ணுறதுக்கு மின்ட் லீஃப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம செய்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மில்க்கை வந்துட்டு நம்ம இதில் பேனில் ஊற்றி பாயில் பண்ண போகிறோம். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகரும் மில்க்கும் சேர்ந்து கொதிக்க போகுது. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் ரைஸ் ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். செட் பண்ணுற டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ரிட்ஜில். ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மில்க்கு கொதிக்குது. ரைஸ் ஃப்ளாரை ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட திக்னஸ் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பேசிக்காக 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டால் போதும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திக்கான மிக்சர் எடுத்துட்டோம் வெளியில். எடுத்ததுக்கப்புறம் இந்த மஸ்க் மெலன் பியூரியை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். மஸ்க் மெலன் பியூரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேசிக்காக எந்த கலரும் தேவையில்லை. இது ஆல்ரெடி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுனால இந்த கலர் அட்ராக்டிவ் நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து கப்பில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறோம். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். கிர்னிப்பழம், இதை முலாம் பழம் என்றும் அழைக்கிறார்கள். இதனுடைய ஆங்கில பெயர் மஸ்க் மெலன். இந்த பெயர் எப்படி அமைந்தது? மஸ்க் மெலன் என்ற வார்த்தை இந்த பழத்தின் இனிமையான நறுமணத்திலிருந்து உருவானது. மஸ்க் என்ற பாரசீக வார்த்தைக்கு நறுமணம் என்பது பொருள். மெலன் என்ற பிரெஞ்சு சொல் மெலோபப்போ என்ற பழைய லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவானது. இதற்கு இனிப்பான சதைப்பற்றுள்ள உருண்டையான பழம் என்பது பொருள். இந்த இரண்டும் கலந்துதான் மஸ்க் மெலன் என்ற பெயர் இந்த கிர்னி பழத்திற்கு அமைந்தது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம், நல்லா செட் ஆகிருக்கு. இதை எப்படி கார்னிஷ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலன் பியூரே வந்து அந்த பேலன்ஸ் இருக்கும், அதை வந்துட்டு அது மேலே ஊற்றுறோம். கொஞ்சம் விப் க்ரீம் வச்சுட்டு நம்ம மின்ட் லீஃப் வச்சு கார்னிஷ் பண்ணுறோம். மஸ்க் மெலன் புட்டிங் ரெடி. பொதுவாக கிர்னிப்பழ சாகுபடிக்கு மணல் கலந்த செம்மண் ஏற்றதாக இருக்கும். கிர்னிப்பழத்தின் வயது 65 முதல் 75 நாட்கள். கிர்னிப்பழ விதையை நடவு செய்த 6ஆம் நாளில் விதைகள் முளைத்து 2 இலைகள் வெளியே தெரிய தொடங்கும். 25ஆம் நாளில் கொடி படர ஆரம்பிக்கும். 30ஆம் நாளில் பூவெடுக்க தொடங்கும். சுமார் 50 முதல் 55 நாட்களில் காய்கள் 1 கிலோ முதல் 2 கிலோ அளவுக்கு வளர்ந்துவிடும். 60ஆம் நாள் முதல் அறுவடை செய்யலாம். அடுத்த 1 வார இடைவெளியில் 2 அறுவடைகள் தொடர்ந்து செய்யலாம். உலகெங்கும் மக்கள் கிர்னி பழத்தை பழச்சாறு வடிவில் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஜாம், டெசர்ட், ஐஸ்கிரீம் தயாரிப்புகள்லையும் இந்த கிர்னி பழம் பயன்படுத்தப்படுது. உலகெங்கும் பல்வேறு வகைகள்ல இந்த கிர்னி பழங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? ஹனிடியூ, இது பிரான்ஸ், அல்ஜீரியாவில் விளையும் பாரம்பரிய கிர்னி ரகம். பச்சை நிற சதைப்பகுதி கொண்ட பழம். இதன் சீன ரகம் பைலான் மெலன். இது இளம் பச்சை நிறமுடையது. கிரேன் மெலன், இது கலிபோர்னியாவில் விளைவது. 19ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது இந்த ரகம். காலியா மெலன், இது தெற்காசிய நாடுகளில் விளையும் கலப்பின ரகம். இது வெள்ளை நிற சதைப்பகுதியை கொண்டது. பெர்ஷியன் மெலன், இது பாரசீகத்தின் பாரம்பரியமான கிர்னி ரகம். கரும்பச்சை தோலையும் ஆரஞ்சு நிற சதைப்பகுதியையும் கொண்டது. சற்றே கசப்பு சுவை உடையது, ஆனால் சமைத்தால் இனிமையானதாக மாறிவிடும். மான்ட்ரியல் மெலன், இது பூசணிக்காய் வடிவ பழமையான கிர்னி ரகம். புழக்கத்தில் இல்லாமல் போன இந்த ரகம் சென்ற நூற்றாண்டில் கனடாவில் மான்ட்ரியல் பகுதியில் மீண்டும் கண்டறியப்பட்டு விளைவிக்கப்படுகிறது. கேண்டலூப் என்பது ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இருக்கும் ஒரு வகை கிர்னி பழம். இதன் தாவரவியல் பெயரும் குக்குமிஸ் மெலோ தான். இதில் 2 முக்கிய ரகங்கள் உள்ளன. குக்குமிஸ் மெலோ ரெட்டிகுலேட்டஸ் என்பது வலைப்பின்னல் போன்ற அமைப்பு கொண்ட மேற்தோலை உடைய பழம். இது வட அமெரிக்காவில் அதிகம் விளையக்கூடியது. குக்குமிஸ் மெலோ கேண்டலூப் பெனிசிஸ் என்பது மேற்தோலில் நீளவாக்கில் அமைந்த பச்சை நரம்புகள் போன்ற கோடுகளை கொண்ட பழம். இது ஐரோப்பிய நாடுகளில் அதிகம் விளையக்கூடியது. சிலர் மஸ்க் மெலன், கேண்டலூப் ரெண்டுமே வேறு வேறு என்று குழப்பிக் கொள்வார்கள். இதற்கான பதில், கேண்டலூப் என்பது மஸ்க் மெலனில் ஒரு வகை. எல்லா கேண்டலூப்பும் மஸ்க் மெலன் தான், ஆனால் எல்லா மஸ்க் மெலனும் கேண்டலூப் அல்ல. கிர்னி பழத்துல புரதச்சத்துக்கள், சர்க்கரை, இரும்பு, கால்சியம், வைட்டமின் ஏ, சி அப்படின்னு பலவித சத்துக்கள் இருக்கு. கல்லீரல் வீக்கத்தை குணப்படுத்துறதுல கிர்னி பழம் முக்கியமானது. இது வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது. சில பெண்களுக்கு குழந்தை பிறந்ததும் தாய்ப்பால் சுரக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம். அந்த சமயத்துல கிர்னி பழத்தை சாப்பிட்டா தாய்ப்பால் சுரக்கும். முலாம்பழத்தை கரைத்து அதில் மிளகு, சீரகம், இஞ்சி ஆகியவற்றை அரைத்து லேசாய் உப்பும் கலந்து குடித்தால் வயிறு சுத்தமாகும் அப்படிங்கிறது சித்த மருத்துவம் சொல்லும் தகவல். என்னோட இருக்கிறது திருமதி சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள். என்னம்மா பண்ண போறீங்க? கிர்னி பழ சாலட் பண்ண போறேன். கிர்னி பழத்துல சாலட் இல்லையா? ஆமா. இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் எடுத்து வச்சிருக்கீங்க? கிர்னி பழம், கேரட்டு, தயிர், சர்க்கரை. முதல்ல கிர்னி பழத்தை எடுத்து
பவுலில் போட்டுக்கணும். சரி. அதன் பிறகு கேரட் துருவலையும் அதோட சேர்த்து கொள்ளணும். மத்தால நல்லா ஸ்காஷ் பண்ணிக்கணும். ஓகே, மசிச்சு கொடுத்துறீங்க. ஏன் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் விட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கணும். முக்கால் கப் தயிர் விட்டால் போதும், ஃபுல்லாக வேண்டாம். ஓகே, ஒரு 3/4 கப்பு தயிர், நல்ல தயிர், புளிக்காத தயிர். புளிக்காத தயிர். அதே அளவு சர்க்கரை 3/4 கப். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்காஷ் பண்ண. கிர்னிப்பழ கேரட் சாலட் இல்லையா? தயிர் போட்டு பிரமாதமாக ரெடி பண்ணியிருக்கீங்க. டேஸ்ட் பார்க்கலாம். அந்த தயிரோடு சேர்ந்தது ரொம்ப சுவையாக இருக்குது. அந்த கேரட்டு நடுவில் கடிபடுறது அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதை குழந்தைகளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கிர்னி சாலட் சூப்பர். கிர்னி பழத்தை யாரெல்லாம் தவிர்க்கணும்? கப பிரச்சனை உள்ள பெரியவர்கள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு உள்ளவர்கள் குளிர்ச்சி தரக்கூடிய இந்த கிர்னி பழத்தை தவிர்க்கிறது நல்லது. கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, மூட்டு தேய்மானங்கள், பிற வாத நோய்கள் உள்ளவர்கள் கிர்னியை தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவின் வரலாறு பார்க்கலாம், பேசலாம், சுவைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பை.